ஒரு 5, 10 நாய் இருந்த ஒரு தெருவில் இன்னைக்கு 20, 30 நாய் இருக்கா இல்லையா? இது எப்படி பெருகுச்சு? இல்ல இது ஒரு சவாலா இருக்கா இல்லையா? எல்லாம் திரண்டு வந்து ஒரு வருடத்துக்கு சூழல் நடக்குதா இல்லையா? நம்ம பாக்குறோம் நிறைய. நம்மளே தான் பெருத்து போயிட்டோமே. நம்மளுக்கு எம்ப்ளாய்மெண்ட்ல எவ்வளவு காம்படிஷன் இதே எக்ஸாமினேஷன் ஒப்பிடுறது வந்து சரியா? இது பாதுகாப்பு, உயிர் பாதுகாப்பு சொன்னா அதான் நிறைய இழப்புகளை சந்திச்சிருக்காங்க. அதுங்களுக்கு அந்த பிரச்சனை எப்படி வருதுன்னா, சாப்பாட்டுல பிரச்சனை வருது. இன்னொரு தெருவில் போயிட்டு அதுங்க சாப்பிட முடியாது, இன்னொரு தெருவில் போயிட்டு அதுங்க தண்ணி குடிக்க முடியாது. அப்போ என்ன அப்படின்னா பெருக்குச்சா, அதுக்கேற்ற மாதிரி மக்களுடைய மனநிலையும் வந்துட்டு மாறணும், விரிவடைஞ்சிருக்கணும். முன்னாடி மாதிரி இப்போ இல்லை, அப்படி யாரும் கிடையாது. இப்போ வரக்கூடிய சமூகம் வந்துட்டு நாய்கள் எல்லாம் வந்துட்டு எந்த இடத்துலையும் கேர் பண்றதே இல்லை. அப்போ சரி, எண்ணிக்கை பிரச்சனை, எண்ணிக்கை எப்படி குறைப்பீங்க? அது யாருடைய வேலை? யாருடைய வேலையா வேணாலும் இருக்கட்டும், நம்ம தானே மக்கள், நம்மளுக்காக தானே சட்டம், நம்மளுக்கான பாதுகாப்பா இல்லையா, அச்சுறுத்தல, தொல்லை அப்படின்றது. இந்த வேலையை ஒரு தனி மனிதரை செய்ய முடியாதலான்னு சொல்றேன். ஒரு கட்டுப்பாடுன்னு ஆபரேஷன் நீங்க சொல்றீங்க. உணவு வைக்கலாம், சரி, தண்ணி வைக்கலாம், மனுஷன் செய்யலாம், நிறைய இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா தெருவையும் பாக்குறோம், நிறைய பண்ணாது. ஒரு ஒழுங்கு இருக்கா இல்லையா நீங்க சொல்ல இருக்கு. ஆனா ஒரு கட்டுப்படுத்துறது, அது சரி பண்றது யாரு வேலை? ஒரு தனி மனிதர் தெருவில் செய்ய முடியுமா? அதான் கட்டுப்படுத்துறது அப்படின்றது என்ன அப்படின்னீங்கன்னா, நீங்க சாவடிச்சிடுறது, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நாய்களை எடுத்துட்டு போயிட்டு சாவடிச்சிடுறது.